பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குற ஒவ்வொருவருக்குமே நல்லாவே தெரியும். லீ டிவி என்கிற ஒரு சேனல்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதாவது உமர்ங்கிற ஒருத்தர் வந்து பேசியிருந்தாரு. முகமது ஆயிஷா அவர்களுடைய திருமணம் சரிதான், காலத்தின் அடிப்படையில் அது சரியான திருமணம் தான் என்று சொல்லி, பைபிள் மட்டும் எப்படியா இருக்கு, பைபிளின் தான் 3 வயது ரெபெக்காவை திருமணம் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருந்தாரு. நம்ம அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருந்தோம். ரெபெக்கா என்பவள் ஒரு 3 வயது சிறுமி கிடையாது. 3 வயது சிறுமி என்பவள் எப்படி ஒரு 10 ஒட்டகங்களுக்கு தண்ணி இறைச்சி கொடுக்க முடியும் அப்படின்னு நம்மளும் கூட பதில் கொடுத்திருந்தோம். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட ஒரு பதில் வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவில் லீ என்கிறவர் பேசியிருந்தாரு. அது கூட சேர்ந்து ரியாஸ் என்கிறவர் கூட வந்திருந்தாரு. லீ அநேகமான கணக்கெல்லாம் போட்டு என்ன பண்ணுறாருன்னா, ரெபெக்கா 3 வயசு ஒரு சிறுமி தான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்க முயற்சி செஞ்சாரு. நாமும் பதில் என்ன கொடுத்திருந்தோம், இல்ல ரெபெக்கா 3 வயசு சிறுமி கிடையாது, ரெபெக்கா ஒரு கன்னிப்பெண் என்று தான் பைபிள் சொல்லுகிறது. அந்த ரெபெக்கா ஒருவேளை சிறுமியா இருந்திருந்தா ரெபெக்காவுடைய தாயும் தகப்பனும் ரெபெக்காவிடம் கேட்கிறாங்க, நீ இந்த நபரோடு செல்கிறாயா என்று பர்மிஷன் கேட்கிறாங்க. ரெபெக்கா என்ன பண்றாங்கன்னா, நான் போறேன் என்று சொல்லி சம்மதித்து தான் அந்த நபரோடு செல்கிறார். இது எப்படி ஒரு 3 வயது சிறுமி செய்ய முடியும்? அதோடு சேர்ந்து ரெபெக்கா என்ன பண்றாங்கன்னா, ஒட்டகத்துல போகும் வழியில தூரத்துல ஐசாக்கை பாக்குறாங்க. ஐசாக்கை பார்த்த உடனே கேட்கறாங்க, இதுதான் உங்களுடைய எஜமானனா? அவர் என்ன சொல்றாரு, ஆமா இதுதான் எங்களுடைய எஜமானன். ஸோ ரெபெக்கா தெளிவாக பாக்குறாங்க, தெளிவாக யோசிக்கிறாங்க. அப்புறம் ஒட்டகத்துல இருந்து இறங்கி ரெபெக்கா என்ன பண்ணாங்கன்னா முக்காடிட்டு கொள்றாங்க. ஸோ ஒருவேளை இது ஒரு 3 வயது சிறுமி இருந்திருந்தா ரெபெக்கா இதை செய்திருக்க முடியுமா? நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ரெபெக்கா என்பவள் ஒரு 3 வயது குழந்தை கிடையாது. ரெபெக்கா என்பவள் தெளிவாக யோசிக்கக்கூடிய, பேசக்கூடிய, செயல்படக்கூடிய ஒரு கன்னிப்பெண் என்று தான் சொல்லியிருந்தோம். ஆனால் லீ என்ன பண்ணுறாருன்னா, தொடர்ந்து இல்லை ரெபெக்கா 3 வயது தான் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு சாரால் இறக்கும் பொழுதுதான் ரெபெக்கால் பிறந்தாள் என்று கூட ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. நாம் அதுக்கு பதில் கொடுத்திருந்தோம். இல்லை, அங்க ஒரு நபர் வந்து ஆபிரகாமிடம் சொல்லுகிறார். ஆபிரகாம் என்ன சொல்கிறாருன்னா, உம்முடைய சகோதரனுக்கு 8 குழந்தைகள் பிறந்திருக்கு, அதனுடைய கடைசி பையன் பெத்துவேல் பிறந்திருக்கிறான்னு சொன்ன பொழுது அதே நேரத்தில் ரெபெக்காலும் பிறந்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஸோ பெத்துவேலும் ரெபெக்காவும் ஒரே நேரத்தில் தான் பிறந்தாங்களா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஆனா லீ என்ன பண்ணாருன்னா, உடனே ரியாஸ்ட கேட்டாரு. ரியாஸ் என்ன சொல்றாரு, அந்த காலகட்டத்தில் அப்படிதான் நடந்துச்சு, அப்படிதான் வழக்கம், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய உருட்ட ஆரம்பிச்சாரு. ஸோ ரியாஸால தொடர்ந்து முகமது அவர்களுடைய திருமணத்திற்கு பதில் கொடுக்க முடியல. அவர் என்ன பண்ணாருன்னா, உடனே பைபிள் போறாரு, தால்மூடுக்கு போறாரு. அங்க இயேசு கிறிஸ்து வைன் ப்ரொடியூஸ் பண்ணாரு, இயேசு கிறிஸ்து சாராயத்தை தான் மக்களுக்கு கானாவூர் கல்யாணத்துல பகிர்ந்து கொடுத்தாரு, அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகள் வச்சிருந்தாங்க. நம்மளுடைய சகோதரர்களும் ஜபக்கனி பிரதரும் தினேஷ் பிரதரும் அதற்கான பதிலை கொடுத்திருந்தாங்க. இல்ல பைபிள் திராட்சை ரசத்தை எந்த அளவு பகிர வேண்டும், அதாவது எந்த அளவு குடிக்க வேண்டும் ஒரு வரமுறை கொடுக்குது அப்படி சொல்லி நிறைய ஆதாரத்தை காட்டியிருந்தாங்க. ஆனா இவங்களாம் ஆதாரத்தை ஏற்றுக்கொள்ள மாதிரியே கிடையாது. இவங்க தொடர்ந்து பைபிள் மேலேயே குற்றச்சாட்டை எழுப்பிட்டே இருக்கிறாங்க. நாமும் கூட அநேகமான கேள்வி எழுப்பியிருந்தோம். முகமது என்பவர் ஒரு குழந்தையை தான் திருமணம் செய்திருந்தார், அதுக்காக ஹதீஸ்ல இருந்து நாம் விளக்கத்தை கொடுத்திருந்தோம். ஆனா அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு பிறகு ரியாஸ் சும்மா கதறி அழுது ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதனுடைய ஒரு சின்ன கிளிப்பை நீங்க பாருங்க. ரியாஸ் அவர்கள கடந்த 10-12 நாள் நம்ம வீடியோ பண்ணாம இருந்தோம். இன்னைக்கு வந்து அதெல்லாம் சில வேலை காரணமா வீடியோ பண்ணாம இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் இந்த வீடியோ போடுறதுக்கான சூழ்நிலை அமைஞ்சிருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதனால இன்னைக்கு ஒரு நீண்ட வீடியோவா போட்டுடலான்னு ஒரு யோசனை. இந்த கிளிப்பை பாத்தீங்களா, இங்க ரியாஸ் என்ன சொல்றாருன்னா, 10-15 நாள் அவர் ரொம்ப பிஸியா இருந்தாராம், அவருக்கு வேலை இல்லையா. இதெல்லாம் சுத்த போய் 10-15 நாள் ரூமை போட்டுட்டு உள்ள கிடந்து ஒரே அழுகதான் ஒப்பாரி வச்சிருக்கிறாரு. அதாவது ரியாஸ் அவர் என்ன நினைச்சாருன்னா, பைபிளை பத்தி பேசி நம்மளும் ஒரு ஸ்காலர் தான், நம்மளும் ஒரு அறிஞர் தான் அப்படின்னு மக்கள் மத்தியில காட்டுறதுக்காக என்ன பண்ணாருன்னா, பில்டப் காட்டி வீடியோலாம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. அவர் என்ன நினைச்சாரு, கிறிஸ்தவங்க பதிலாம் தரமாட்டாங்கன்னு நினைச்சாரு. ஆனா நம்ம சைட்ல இருந்து பதில்கள் போடும் பொழுது, நம்மளுடைய சகோதரர்கள் பதில் கொடுக்கும் பொழுது இவர் என்ன பண்ணா, திக்கி திணறாரு. ஸோ இது எப்படிதான் இருக்கு, இந்த கதை எடுக்கல கை மாட்டின நிலைமை தான். எடுக்கவும் முடியல, அந்த கையை எடுக்கவும் முடியல, கதவை மூடவும் முடியல, அந்த மாதிரி வந்து சிக்கி சின்னாபனமா ஆயிட்டு இருக்கிறாரு. ஸோ நம்ம தொடர்ந்து கேள்விகளை எழுப்பிட்டே இருக்கிறோம். ஆனா அவருடைய தரப்புல இருந்து எந்த ஒரு பதிவுமே இல்லை. ஸோ ஒருவேளை முகமது அந்த காலத்துல அப்படி நடந்திருந்தா, எங்க முகமது பத்தி நீ எப்படி கேள்வி கேட்கிற, உனக்கு உரிமை கிடையாது, நான் பதில் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சமாவது ரோசா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரு, பதில் கொடுத்துருப்பாரு. ஸோ அவங்கள்ட்ட பதில் கிடையாது. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் அந்த வீடியோ பாருங்க. இவங்க எல்லாருமே முட்டா பீசுங்க. இவங்க யாருக்குமே பைபிளோட அடிப்படை அறிவு கூட கிடையாது. யாரு இந்த ஜபகனி, இந்த தினேஷ், இந்த அபிஷேக், இவங்க எல்லாருக்கும் என்னது கிடையாது, அடிப்படை அறிவு கூட கிடையாது. ஸோ இப்படிதான் தொடர்ந்து நம்மளுடைய சகோதரர்களை அவங்க முட்டாள்கள், அவங்களுக்கு பைபிளுடைய நாலேஜே கிடையாது, இந்த மாதிரியாகத்தான் புலம்பி தீக்கிறாரு. அதாவது ஒரு 10-15 நாள் மன உளைச்சலா இருக்கும் போது கண்ணீர் விட்டு கதறாரு. வேற வழியே இல்லை, அவர் சிக்கி சின்னாபனம் ஆயிட்டு இருக்காரு. அதாவது ஓடவும் முடியாம ஒதுங்கவும் முடியாம
பதில் போடவும் முடியாம கேள்வி கேட்கவும் முடியாம அவர் ஒரு கேள்வி கேட்டா நம்ம 10-15 கேள்விகளை கேட்கிறோம். ஸோ இந்த நிலைமையில அவர் வந்து சிக்கி சதிஞ்சிட்டாரு. அவர் ஏதாவது உருட்டணுமே, அதனால அவரும் கூட அதே தாழ்முறை தான் பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ முதலாவது வாதம்னா என்ன, அவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு, நம்ம என்ன பண்றோம், அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நம்மளும் கூட என்ன பண்றோம், கேள்விகள் வைக்கிறோம். இப்போ ஒழுங்கான ஒரு வாதத்தின் அடிப்படையில் அவர் என்ன பண்ணிருக்கணும், பதில் கொடுத்திருக்கணும். அவர் என்ன பண்றாருன்னா பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு. மேலும் மேலும் என்ன பண்றாருன்னா கேள்வி தான் வச்சுட்டு இருக்கிறாரு தவிர எந்த ஒரு பதிலும் கொடுத்த மாதிரி ஒரு வீடியோவும் வரல. சோ இதுல இருந்து மிகவும் கிளியரா தெரியுது, இவங்க எல்லாம் வாதம் பண்ணதுக்கு எந்த ஒரு தகுதியே கிடையாது. இவர்கள் செய்வதெல்லாம் வாதம் கிடையாது, ஒரு பிடிவாதம் தான். அதாவது கிறிஸ்தவத்தை தாக்க வேண்டும், கிறிஸ்தவம் ஒரு பொய்யான மதம் என்று நிரூபிக்க வேண்டும், அதுதான் இவங்களுடைய ஆசை. கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு பதில் கொடுத்துட்டு அவங்களும் கேள்வி கேட்கணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து கேள்விகளை தான் வச்சுட்டு இருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயது பெண் ஆயிஷா அம்மையாரை திருமணம் செய்யும்போது அவங்களுக்கு 6 வயது. அதை வந்து கிறிஸ்தவர்கள் விமர்சனம் செய்யறாங்க. அப்ப நீங்க விமர்சனம் செய்யறதுக்கு உங்களுக்கு தார்மீக உரிமை கிடையாது. ஏன்னா பைபிள் காலத்துல, இயேசு காலத்துல யூதர்கள் வந்து 3 வயசுல இருந்து 12 வயசு பெண்ணை திருமணம் பண்ணாங்க. அதுதான் அவங்க மார்க்கம், அந்த தால்முதுங்கிற அவங்க கலாச்சாரம், அவங்கள வாழ்வில் முறையை சொல்லக்கூடிய விளக்கக்கூடிய பதிவு செஞ்சிருக்கக்கூடிய தால்முதுல இருக்குது. இயேசு காலத்திலேயே அப்படிதான் அவங்க திருமணம் பண்ணாங்க. அதை இயேசு எந்த இடத்துலயும் கண்டிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ முகமது அவர்களுடைய திருமணத்தை குறித்து கேள்வி கேட்ட பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த காலகட்டத்துல தால்முதின் அடிப்படையில ஒரு பெண்ணின் வயது 6ல இருந்து 12 வயதுக்குள்ளதான் திருமண வயது என்று சொல்லி சில ஸ்கிரீன்ஷாட் கூட பார்த்திருந்தாரு. ஆனா இவர் என்ன பண்ணாரு, லிட்டரலா என்ன பண்ணாருன்னா கூகுள் சர்ச் தான் அடிச்சாரு. ஸோ கூகுள் சர்ச் அடிச்ச அவருக்கு முன்னால ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் போட்டுருக்காரு. ஸோ அது கீழே அவரால் பார்க்க முடியல. ஸோ அந்த ஸ்கிரீன்ஷாட் நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்க. ஸோ அது கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணாலே தெரிஞ்சிடும். அட் வாட் ஏஜ் டிட் ஜூஸ் கெட் மேரிட், அது பார்த்தீங்கன்னா த ஆவரேஜ் ஏஜ் இஸ் 18 to 20 ஃபார் அ கேர்ள் அண்ட் பாய் 20 to 24. இட் சேஸ் இன் த தால்முட். கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்திருந்தாரு, அவருக்கு அங்கே பதில் கிடைச்சிருக்கும். ஸோ அதாவது அங்கே என்ன சொல்லுதுன்னா, சைட்டிங் த பிரைமரி ஆஃப் த டிவைன் கமாண்ட் given in Genesis 1:28. The time between puberty and age 20 has been considered the ideal time for men and women to be wed in traditional Jewish thought. ஸோ அதாவது கிட்டத்தட்ட அதாவது ஒரு பெண் பெரிய பெண் ஆகும் பொழுது அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வயசுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா திருமணத்தை முடிக்கிறாங்க. இதுதான் யூத கலாச்சாரம் அங்கே சொல்லப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வாட் ஏஜ் இஸ் மேரேஜ் இன் த தோரா, அதாவது தோராவின் அடிப்படையில் திருமண வயது என்னன்னு கேட்கப்பட்டிருக்குது. அப்போ பாருங்க, the minimum age for marriage under Jewish law is 13 for boys and 12 for girls. அது மட்டும் இல்லாமல் the Talmud recommends that a man marry at 18 or somewhere between 16 and 24. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தூராவின் அடிப்படையில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா 13 வயசு பையன்களுக்கும் 12 வயசு கேர்ள்ஸ்க்கு இருக்கணும். ஸோ அதாவது 1-2 வயசு வித்தியாசம் தான் சொல்லப்படுகிறது. ஆனால் முகமது திருமணம் செய்தது எத்தனை வயசுல திருமணம் செய்தாரு, 53 வயசுல திருமணம் செய்கிறாரு. எத்தனை வயசு குழந்தைய, 6 வயசு குழந்தைய. அது முதல் கல்யாணமா இல்லையே, 3வது திருமணம். முகமதுடைய முதல் திருமணத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, முகமது அவர்கள் 25 வயது இருக்கும் பொழுது 40 வயதான கத்தீஜாவை அவங்க என்ன பண்ணாங்க, திருமணம் செய்கிறாங்க. ஸோ ஒன்று போனால் தன்னுடைய வயசுக்கு மேலே போயிடுறாரு, ஒன்று போனால் தன்னுடைய வயசுக்கு ரொம்ப கீழே போயிடுறாரு. அதாவது முகமது 53 வயசு இருக்கும் பொழுது 6 வயசு ஆயிஷாவை திருமணம் செய்கிறாரு. இது ஹதீஸில் கூட எழுதியிருக்கு. அந்த ஹதீஸை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஏற்கனவே அந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டியிருக்கிறேன். அதுக்கு எந்த ஒரு பதிலும் கூட அவங்களுடைய பட்சத்தில் வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த ஹதீஸில் கிளியராக சொல்லப்படுகிறது, ஆயிஷா 6 வயதாக இருக்கும் பொழுது பொம்மைகளை வைத்து விளையாடி கொண்டிருந்தாள் என்று. ஸோ இவர் சொல்ற அந்த தால்முதின் அடிப்படையிலேயே பெண்ணின் வயது 13 இருந்தாலும் அங்க ஆணின் வயது 14 தான் குறிக்கப்படுகிறது. அதாவது 1-2 வயது வித்தியாசங்கள் தான் இருக்குது. ஆனால் முகமதுவை போல அல்ல, கிட்டத்தட்ட ஒரு 20-25 வயசு வித்தியாசங்கள் அல்ல. அதுவும் 3வது திருமணம் அல்ல, அங்க முதல் திருமணத்தை குறித்து தான் அங்கேயும் சொல்லப்படுகிறது. ஸோ அடுத்தது கூட ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்லிம் ஹதீஸ். ஆயிஷா அலி அவர்கள் கூறியதாவது, நான் 7 வயதுடையவளாக இருந்தபோது நபி அவர்கள் என்னை மணந்து கொண்டார்கள். நான் பருவமடைந்தது 9 வயதுடையவளாக இருந்தபோது அவர்களிடம் அனுப்பி வைக்கப்பட்டேன். அப்பொழுது விளையாட்டு பொம்மைகள் என்னுடன் இருந்தது. நான் 18 வயதுடையவளாக இருந்தபோது நபி அவர்கள் என்னை விட்டு இறந்தார்கள். ஸோ இங்கே ஆயிஷா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 7 வயதாக இருக்கும் பொழுது நபி அவர்கள் திருமணம் செய்கிறாங்க. 9 வயசுல இருக்கும் பொழுது பருவம் அடைகிறாங்க. ஸோ அந்த பருவம் அடைகிறதுங்கிறத என்ன பண்றாங்கன்னா பிராக்கெட்ல இவங்களாக, அதாவது இஸ்லாமியர்களே என்ன பண்றாங்க, போடுறாங்க. ஸோ 9 வயசுலயும் ஆயிஷா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா பொம்மை தான் வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க.
ஸோ இவங்க சொல்றபடி ஆயிஷா 6 வயசுலேயே முகமதுடைய தோல் பட்டை வளர்த்து அளவு இருப்பாங்க, நல்ல ஒரு திடகாத்திரமா இருப்பாங்க, நல்ல ஒரு டாலா இருப்பாங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆயிஷா அவர்கள் 9 வயசுலேயும் பொம்மையை தான் வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன பதில் கொடுத்துருந்தோம். ரெபேக்கா அவர்கள் ஒருவேளை இவங்க சொல்றபடியே 3 வயதா இருந்தாலும் எப்படி ஒரு 10 ஒட்டகங்களுக்கு தண்ணியை இறைச்சி கொடுக்க முடியும்? இதுதான் நம்மளுடைய கேள்வியா இருந்துச்சு. ஆனா எங்க ஆயிஷா அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் 9 வயசு இருக்கும் பொழுது என் கையில பொம்மை இருந்துச்சு, நான் விளையாடிட்டு தான் இருந்தேன். அப்போ 9 வயதுடைய ஆயிஷா இன்னும் பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த 9 வயசு குழந்தையை தான் முகமது அவர்கள் 6 வயசுலேயே திருமணம் செய்திருக்கிறாங்க. 9 வயசுலயும் அந்த ஆயிஷா அவர்கள் பொம்மையை வச்சு தான் விளையாண்டு இருக்கிறாங்க. ஆயிஷா அவர்களுக்கு 18 வயசு வரும் பொழுது முகமது அவர்கள் இறந்து விடுகிறார்கள். இதுதான் இந்த ஹதீஸ்ல ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள். ஸோ ரியாஸ் அவர்கள் இன்னும் அநேகமான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறது. ஆயிஷா என்பவர் ஒரு 6 வயது குழந்தை தான் முகமது அவர்கள் திருமணம் செய்யும் பொழுது பொம்மையை வைத்து விளையாடி கொண்டிருக்கும் ஒரு குழந்தை தான். ஸோ நீங்க உண்மையிலேயே முகமதை நேசிக்கிறீங்கன்னா, முகமது உங்களுடைய முன்மாதிரினா, நீங்க என்ன பண்ணணும்? ஆதாரத்தை காட்டணும். எங்களுடைய முகமதன் எப்படி கேள்வி கேட்கலாம்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும்? ஆதாரத்தை கொடுக்கணும். ஆனால் ஆதாரத்தை கொடுக்காம நீங்க தொடர்ந்து கேள்விகளை தான் எழுப்பிட்டு இருக்கீங்க. ஸோ இதுலயே கிளியரா தெரியுது உங்களுக்கு உங்களுடைய இஸ்லாத்தை குறித்து எந்த ஒரு சுத்தமான அடிப்படை அறிவு கிடையாது. பைபிளை குறித்து எந்த ஒரு நாலேஜுமே உங்களுக்கு கிடையாது. வெறும் அழுது புலம்பி வீடியோ மட்டும் தான் உங்களுக்கு போட தெரியும். அதாவது எப்படியாவது வியூஸ் சம்பாதிச்சு காசு பார்க்கலாம் நீங்க ஆசைப்படுறீங்க. ஸோ அது எங்கிட்ட நடக்காது. உங்களால முடிஞ்சா நாங்க கேட்ட கேள்விகளுக்கு நாங்க அநேகமான கேள்வி கேட்டிருக்கிறோம். ஜெபக்கனி பிரதர் கேள்வி கேட்டிருக்காங்க, தினேஷ் பிரதர் கேள்வி கேட்டிருக்காங்க, நானும் கூட அநேகமான ஹதீஸ்ல இருந்து கேள்வி எழுப்பி இருக்கிறேன். ஸோ முடிஞ்சா உங்களால இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்டு திரும்ப வேற கேள்விகளை நீங்க வைங்க. தொடர்ந்து இஸ்லாமியர்கள் எழுப்புகிற எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் கேள்விகளுக்கும், குறிப்பா ரியாஸ் இந்த உமர் இவர்கள் போன்ற பொய்யர்கள் எழுப்புகிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் நாம் தொடர்ந்து பதில் கொடுப்போம். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதீங்க. காட் பிளஸ் யூ.